Hi, this is kayalcontour. நான் உங்கள் கயல். இந்த ஓணமுக்கு நான் ரெடியாக இருக்கிறது எப்படி, இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், இதில் என்னென்ன டிப்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், சாரீ எப்படி ட்ரை பண்ணியிருக்கேன், ஹேர் டூ எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்ற எல்லாமே இந்த ஃபுல் டீட்டெயில் வீடியோவில் இருக்குது. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். Ryan Little ஒன்றும் சாரீஸ் மோஸ்ட்லி காட்டனில் தான் அதிகமாக வரும். ஸோ அது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக ட்ராப் பண்ணணும். ஏன்னா வந்து காட்டன் சாரீங்கிறதுனால சீக்கிரம் மெஸ்ஸி ஆயிரும். ஸோ நீட்டாக ட்ராப் பண்ணும்போது நம்மளுக்கு நீட்டான ஃபினிஷ் கிடைக்கும். இல்லை நீங்கள் மாற்றி பின் பண்ணி மறுபடியும் மாற்றி கட்டுங்க அப்படின்னா வந்துட்டு மெஸ்ஸி ஆகிறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து டக்கின் பண்ணிக்கலாம். இன்ஸ்கர்ட் வந்து நான் இன்றைக்கி ஷேப் வியர் ஒயிட் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 1 ரவுண்ட் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து ஷோல்டர் பிளேட் எடுக்க போகிறோம். கேரளா சாரீஸ் மோஸ்ட்லி பார்டர்ஸ் வந்து இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நம்ம பேக் சைடு விட போகிற முந்தியில் வந்து டிசைன்ஸ் இருக்கும். ஃபுல்லுமே பிளெயினாக இருக்கிற மாதிரி தான் சாரீஸ் வந்து மோஸ்ட்லி இருக்கும். அண்ட் நம்ம செஸ்ட் கிட்ட இருந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க போகிறோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு வந்து புட்டாஸ் வரும். ஸோ என்னோடய சாரீஸ்லுமே புட்டா வந்து செஸ்ட் ப்ளீட்டில் இருந்தால் ஸ்டார்ட் ஆகும். ஸோ வந்து ஓரளவுக்கு தான் புட்டாஸ் இருக்கும். அண்ட் பீகாக் இருக்க டிசைன் தான் என்னோடய சாரீ. ஸோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி கேரளா சாரீஸ் வந்து இருக்கும். முந்தியை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ், அதாவது சைடு அடிக்காமல் வேணும் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு நம்மளுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து ஃபஸ்ட் ப்ளீட் விட்டுட்டு நெக்ஸ்ட் வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸாக உள்ளே எடுத்துக்கலாம். ஸோ நானும் அந்த மாதிரி தான் எடுத்திருக்கேன். என்னோடய ஷோல்டருக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்தளவுக்கு சைஸ் வச்சுட்டு நான் வந்து ப்ளீட்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுத்ததுமே ஒரு பின் பண்ணி நம்ம ஷோல்டரில் லாக் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் எடுக்கும்போது நம்ம அதை கைட்லைனாக வச்சு எடுக்கிறதுனால சேம் அதே மாதிரி வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷோல்டரில் போட்டு கைட்லைனாக வரதுனால நம்மளுக்கு வந்து ஈஸியாக ப்ளீட்ஸ் எடுக்கிறதுக்கு வரும். இது காட்டன் சாரீ அப்படின்றதுனால நல்லாவே ப்ளீட்ஸ் வரும். நம்ம வந்து கையிலேயே தேய்ச்சி விட்டு நம்ம சாரீ ட்ரை பண்ணும்போது அயன் பண்ண மாதிரி ஒரு ஃபினிஷ் கிடைக்கும். நம்ம நல்லா அயனிங் கொடுக்கல அப்படின்னா வந்து நல்லா பல்ஜியாக சாரீ தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நம்மளோட வெயிட்டை விட அதிகமாக நம்ம குண்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நல்லா வந்து ப்ளீட்ஸை வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ப்ரெஷர் கொடுத்து நம்ம அயன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த பல்ஜினஸே தெரியாது. ஸோ வந்து ஹிப் ப்ளீட் வந்து கொண்டு வந்து பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம சைட் ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து அலைன் பண்ணி நம்ம சென்டர் ப்ளீட்காக அதை எடுத்துக்க போகிறோம். ஸோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு 2 ப்ளீட்டை விட்டு அதை வந்து சைடில் இருக்க ப்ளீட்ஸோடு சேர்த்து நம்ம பின் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சைடில் வந்து ப்ளீட் ரைட் சைடு வந்து போகாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ எடுத்துக்கிறேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ப்ளீட்டும் செகண்ட் ப்ளீட்டும் விட்டு அதை ஒன்றா ப்ளீட் எடுத்து நான் வந்து டக்கின் பண்ணிக்க போகிறேன். டக்கின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ளீட்ஸை உள்ளே வச்சு ஒரு பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டக்கிட் பண்ணணும். அப்போ தான் பின் வந்து வெளியே தெரியாமல் இருக்கும். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பல்ஜியாகவும் தெரியாது காட்டன் சாரீஸ். பின் பண்ணி முடிச்சு டக்கின் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு இருக்கிற கேப்பில் வந்து ஹிப் ப்ளீட்டை வந்து எல்லாத்தையும் டைட்டாக இழுத்து ட்விஸ்ட் பண்ணி நம்ம வந்து ரைட் சைட் லாக் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ப்ளீட்ஸ் வந்து டைட்டாக இருக்கும். சைட் ப்ளீட் காட்டன் சாரீ அப்படின்றதுனால பின் பண்ண தேவையில்லை. ஸோ இதுதான் என்னோடய ஃபைனல் அவுட்புட் சாரியோடது. அண்ட் இதுக்கப்புறம் நம்ம மேக்கப் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுவும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். சாரீ ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மேக்கப் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ கிளென்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் லென்ஸ் அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். ஏன்னா கண்ணில் வந்து தண்ணி ஒரு 5 மினிட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ வந்து அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வலி ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து டோனர், நெக்ஸ்ட் மாய்ஸ்சரைசர். ஸோ இது எல்லாத்தையும் ப்ராப்பராக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு ஸ்டெப்ஸாக வந்து நல்லா அப்ளை பண்ணணும். நம்ம கொஞ்சம் கேப் விட்டு பண்ணணும். ஸோ வீடியோ அப்படின்றதுனால நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வந்து எல்லா ப்ராசஸ்க்குமே கொஞ்சம் கேப் விடணும் இன் பிட்வீனில். ஏன் அப்படின்னா நம்ம ஸ்கின்னில் வந்து செட் ஆகணும் அதுக்காக. ஸோ நல்லா அப்ளை பண்ணி கன்சீலர் என்னோடய ஷேட் விட ஒரு 2 ஷேட் டார்க்கராக போட்டு நான் கன்சீலர் வச்சு நான் ஃபில் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா பிளெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் பவுடர்லேயே நான் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து ஐப்ரோ ஃபில் பண்ண போகிறேன். ஸோ ஐப்ரோ மிஸ்கிளாரியோடதை யூஸ் பண்ணி நான் ஃபில் பண்ணுறேன். பவுடர் தான் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து மைல்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக லைட் பிங்க் ஷேட் வந்து ஐ ஷேடோ அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இன்றைக்கி நான் மைல்டாக தான் மேக்கப் பண்ண போகிறேன் அப்படின்றதுனால தான் லைட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு வந்து டார்க்காக போடுறது பிடிக்குது அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் ஐஸுக்கும் நான் வந்து சேம் பிங்க் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஐ ஷேடோ நல்லா அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு கோல்டு கலர் ஷிம்மர் எடுத்து என்னோடய ஐயோட இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்துட்டு காஜல் அப்ளை பண்ணுறேன். காஜல் வந்து வாட்டர் லைனில் மட்டும் தான் நான் அப்ளை பண்ணுறேன். மேலே வந்து நான் ஐலைனர் யூஸ் பண்ண போகிறது அப்படின்றதுனால கீழே வந்துட்டு நான் காஜல் யூஸ் பண்ணுறேன். ஐலைனர் வந்து மேபிளினோட பிளாக் கலர் எடுத்திருக்கேன். ஸோ அது வந்து நல்லா ப்ரஷ் வந்து நீளமாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து ஷேப்பும் நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ஐலைனர் நல்லா பிராண்டில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஐலைனர் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து அவுட்டர் கார்னரில் நல்ல ஷார்ப்னஸ் கொடுக்குறேன். ஸோ ஐ வந்து நல்லா போல்டாக தெரியணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஷார்ப்பாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இன்னர் அண்ட் அவுட்டர் கார்னரில் கொடுத்துக்கிறேன். சேம் நான் வந்து ஐஸோட இன்னர் கார்னரில் யூஸ் பண்ண ஷிம்மரே எடுத்து நான் ஐப்ரோவோட எண்ட் அண்ட் நோஸ் இங்கே எல்லாத்துலேயுமே நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக மேக்கப் பண்ண மாதிரி ஒரு லுக் கிடைக்கும். ஸோ ஹைலைட்டர் யூஸ் பண்ணவே ஃபேஸில் வந்து ஒரு க்ளோ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்து ஒரு லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நான் ரெட் கலர் வந்து 2 கலரையும் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணுறேன். ஸோ இது வந்து நல்ல ஒரு வைப்ரண்ட்டான கலராக இருக்கும்.
லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபேஸ்க்கே ஒரு நல்ல ஒரு அட்ராக்ஷன் கொடுக்குறது வந்து பிந்தி தான். ஸோ பிந்தி வந்து நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் ஹேர் டூ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹேர் டூக்கு வந்து ஹேர் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வந்து எனக்கு சைடு பார்ட்டிஷன் எடுத்து தான் ஹேர் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஃப்ரீ ஹேருக்கு தான். ஸோ வந்து சும்மா ட்விஸ்ட் பண்ணி மட்டும் பின் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு லாங் ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து பிரைட் போட்டாலுமே ஒன் சைட் பிரைட் போட்டாலுமே சூப்பராக இருக்கும் கேரளா சாரீக்கு. ஸோ வந்துட்டு நான் இன்றைக்கி ஃப்ரீ ஹேர் விட போகிறதுனால சைடில் மட்டும் நான் ட்விஸ்ட் பண்ணி பின் பண்ண போகிறேன். ஸோ பார்ட்டிஷன் எடுத்ததுக்கப்புறம் நான் வந்து ஃப்ரண்ட்லேருந்தே ட்விஸ்ட் பண்ணிட்டு வரேன். சைடு வரைக்குமே ட்விஸ்ட் பண்ணிட்டு வரேன். ஸோ இதில் ஒரு ஹேக் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து சைடில் வந்து கேர்லிங் பண்ண போகிறோம், இல்லை நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஹேர் கொஞ்சம் விடுறீங்க அப்படின்னா வந்துட்டு சாரியோட முந்தி போட்டிருப்போம் இல்லையா, ஸோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வந்து நம்ம வந்து கேர்ள் பண்ணும்போது நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம சாரியோட முந்தி போட்டிருக்கிற சைடே வந்துட்டு கேர்ள்ஸ் விடும்போது அது அவ்வளோவா தெரியாது விசிபிளாக. ஸோ வந்துட்டு கேர்ள்ஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். உங்களோட இயரில் வந்து அந்த கேர்ள் ராட் வந்து படாமல் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சீக்ஸ்லேயும் படாமல் கேர்ஃபுல்லாக பண்ணணும். சைடில் அடிக்கடி நான் பார்க்குற மாதிரி இருக்கும். அங்கே வந்து ரைட் சைடில் ஒரு மிரர் வச்சு தான் நான் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து இதுதான் என்னோடய ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ கேர்ள்ஸ் வந்து எவ்வளோ விசிபிளாக தெரியுது பாருங்கள். ஸோ அதனால தான் ஆப்போசிட் சைடில் பண்ண சொன்னேன். ஓணம் ஃபங்க்ஷன்னாவே ஓணம் சாரீ, கண்மை அண்ட் மல்லிப்பூ, சந்தனம் இதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம். இதுதான் நம்மளுக்கு ஹைலைட் ஆகும் தெரியக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வந்து நான் சந்தனம் வந்து கடைசியாக வச்சுக்கிறேன். இந்த ஓணம்க்கு நீங்கள் எங்கேயாவது ஓணம் செலிப்ரேட் பண்ண போகிறீங்க, காலேஜ், ஆஃபீஸ் அந்த மாதிரி எங்கேனாலும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரீ ஓணம் செலிப்ரேஷனுக்கு நான் எப்படி ரெடியானேன் அப்படின்றதான் இந்த வீடியோ. ஸோ இதில் நீங்கள் சில ஸ்டெப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸில் பாதி வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து அவாய்ட் கூட பண்ணிக்கலாம். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இந்தளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.